ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 5 இயர் பிஏ எல்எல்பி அண்ட் எல்எல்பி ஹானர்ஸ் கோர்ஸுக்கு உண்டான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல உங்களுடைய மொபைல் போனை யூஸ் பண்ணி வீட்டில் இருந்தபடியே எப்படி ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து அந்த 5 இயர் கோர்ஸுக்கு உண்டான செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து நேற்று டேட்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு உண்டான கவுன்சிலிங் அப்படிங்கறது இன்னைக்கு டேட்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து எப்படி வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் நம்ம இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம், உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள இருக்கா அப்படிங்கிற முதல்ல நீங்க செக் பண்ணணும். நிறைய பேர் வந்து ப்ரோ எங்களுக்கு வந்து மெயில் வரல, எங்களுக்கு கால் வரல, எங்களுக்கு எஸ்எம்எஸ் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க வந்து செலக்ட் ஆகிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமா தகவல் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிட்டு நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. மெயில்ல வந்து நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு வந்து மெயில் வரல அப்படின்னாலும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. மேபி வந்து சர்வர் டவுனா இருக்கலாம். நீங்க செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்க்குள்ள உங்களுடைய கம்யூனிட்டிக்கு நேர நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களா அப்படிங்கிற கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க வந்து மெரிட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்கீங்க, அந்த கட் ஆஃப் மார்க்குள்ள உங்களோட மார்க் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், லாகின் கூடிய லிங்க். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்க லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்குள்ள போகும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட், அதே மாதிரி உங்களுடைய 12th மார்க் ஷீட், உங்களுடைய 12th ஸ்டாண்டர்டோடைய டிசி, அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த 4 மட்டும் நீங்க வந்து அப்லோட் பண்ணா போதும். மேபி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா வாரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேட்கும். அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருக்கணும். இந்த முறை நிறைய பேர் வந்து இது வரைக்கும் நாங்க வந்து அப்ளை பண்ணவே இல்லை ப்ரோ, ஆனா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்ல நாங்க வந்து ஃபீஸ் கன்செஷன் பண்றதுக்கு வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு நாங்க வந்து ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் நீங்க வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து கொடுத்தே ஆகணும். இப்போதைக்கு நான் வந்து கொடுக்க இல்லை அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 days அப்ராக்சிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகும். அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து டிஃபர் ஆகும். அப்போ நம்ம இன்னைக்கு டேட்ல இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் தான் வந்து கவுன்சிலிங் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாங்க முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இ-சேவை லாகின்ல போயிட்டு ஒன்னு நீங்களே அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்க நியர்பையில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு உண்டான ஒப்புகை சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சீட் வந்து கொடுப்பாங்க. அந்த சீட் வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இந்த ஒப்புகை சீட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏற்கனவே நீங்க வந்து முதல் பட்டதாரி சான்று வந்து அப்ளை பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் தான். இந்த ப்ரூஃபை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங் பண்ணக்கூடிய இந்த டேப்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. மேபி உங்களுக்கு அந்த அந்த கான்செப்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனுக்கு உண்டான அந்த விஷயத்துல நீங்க அப்ளிகபிளா வரீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்க வந்து இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. மீதி நார்மலா ஜென்ரலா இருக்கக்கூடியவங்க உங்களோட 10th 12th டிசி கம்யூனிட்டி இதை நாளையும் வந்து ப்ராப்பரா பக்காவா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒன்ஸ் நீங்க வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க. சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுடைய டாஷ்போர்டுக்குள்ள வந்துரும். நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க, இது உங்களுடைய கவுன்சிலிங் வந்து முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மெசேஜும் உங்களுக்கு வந்து வராது. ஏன்னா இது ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 13 டேட் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா வெயிட் பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் அட்டன் பண்றது வந்து 13 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த டேட்ல வரும் அப்படின்னா 16th, அதாவது இந்த மாசம் 16ஆம் தேதி ஒரு ஆஃப்டர்நூன் போல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 12 o'clock மேல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய சீட்ஸ் பேலன்ஸ் எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து மெரிட்டுக்கு தான் வரும். மெரிட் லிஸ்ட் கொடுத்தது போக மீதி பேலன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா மட்டும்தான் வெயிட்டிங் லிஸ்ட் வரும். வெயிட்டிங் லிஸ்ட்டுக்குமே வந்து அன்னைக்கே வந்துருமான்னு கேட்டீங்கன்னா மேபி ஒன் பை ஒன்னா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்தடுத்த நாள்ல 17, 18, 19 அந்த டேட்ல வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க மெரிட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க இப்பவே போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, சர்டிபிகேட்டை வந்து இமீடியட்டா போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். சரிங்களா? இதுக்கு நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா ஃபீஸ்லாம் பேமெண்ட் பண்ண தேவையில்ல. நிறைய பேர் வந்து இன்னைக்கே வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி உங்ககிட்ட வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்ல அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் வந்து ப்ரொசீஜர். நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு உண்டான ஒரு மோடு. சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்றதுல வந்து இஷ்யூ இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பர்சனல் ஏதாச்சும் டிஎம் பண்றதா இருந்தால் இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.